மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள பத்தி தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவரோட நினைவிடத்தில அவருடைய குரல் கேட்கப் போகுது அப்படிங்கிற மாரியான தகவல் தான் வெளியாகியிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் சினிமா டைரக்டரான பாரதிராஜா அவர்கள் வயது மூப்பு காரணமாக சமீபத்தில இறந்து போயிருந்தாரு. அவரோட உடல் அப்படிங்கிறது அவரோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீட்ல தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. தமிழக அரசு மரியாதையோட அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவர நல்லடக்கம் பண்ண இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டப் போறாங்க அப்படின்னும், அதற்கான ஏற்பாடுகள் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகப் போகுது அப்படின்னும், இப்போதைக்கு இந்து முறைப்படி ஒரு சில சடங்குகள்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது 16ஆம் நாள் காரியம் இருக்கும், 30வது நாள் காரியம் இருக்கும். இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த எந்த ஒரு தொடர்புமே இல்ல. அதாவது இதுக்கப்புறம் அங்க சாமி கும்பிடுறதோ, இல்ல மத்த விஷயங்கள் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலை வரப்ப, அங்க மணிமண்டபம் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா. அங்க இன்னொரு விஷயத்தையுமே பண்ண போறாங்க. அது என்ன அப்படின்னா, பாரதிராஜா அவர்களோட குரல ஒலிக்க விட போறாங்களாமா. பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர ஒரே ஒரு விஷயம், "எண்ணினிய தமிழ் மக்களே" அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு டயலாக் தான். அனைத்து தமிழ் நெஞ்சங்களையுமே இந்த டயலாக் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பிரியா விடை பெற்றபோது கூட எல்லோரும் இந்த ஒரு வாசகத்த தான் வந்து அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வாசகத்த அங்க ஒலிக்க விட போறாங்க அப்படின்னும், தொடர்ந்து அவர் இயக்கியிருந்த படங்களோட பாடல்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அங்க ஒலிக்க விட போறாங்களாமா. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பாரதிராஜா அவர்களோட இறுதி மூச்சு வரை அவரு சினிமாவ பத்தி மட்டுமே தான் நெனச்சிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவுக்காக அவர் உழைச்சிருக்காரு. 48க்கும் மேற்பட்ட படங்கள அவரு உருவாக்கியிருக்காரு. 15க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுவும் அவரோட கடைசி காலகட்டத்தில அவர் நடிச்சிருந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ரொம்ப ரொம்ப கதை சார்ந்த படங்களாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் சினிமாவ நேசிச்சிருக்காரு. ஸோ அந்த சினிமாவின் வாயிலாக அவர் எப்போதுமே உயிரோட இருக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. அங்கே நாலாபுரமும் ஸ்பீக்கர் வச்சு அவர் ஒரு படத்துடைய பாடல்கள், அவருடைய டைலாக் அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒளிபரப்ப போகிறாங்க. கண்டிப்பாக இது அவருடைய ஆத்மாவை சாந்தியடை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. இதை கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப நல்ல ஐடியா, இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவர் எப்போதும் நம்ம கூட இருக்க மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் கண்டிப்பாக நிறைய பேர் அவர் சமாதியை பார்க்க போவாங்க. அப்போ அவரோட குரலை கேட்குறதுக்கும் ஒரு நல்ல இனிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மணிமண்டபம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே கட்டுறதுக்கு பதிலாக தமிழ் நடிகர் சங்கம் வந்து இதை கட்டி தரணும். அப்படி இல்லைனா இயக்குனர் சங்கம் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணி தரணும். ஏன்னா அவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்ல படங்கள் தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு. நம்ம பண்ணி கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இயக்குனர் சங்கம் இது என்னன்னு பார்த்து அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டி தந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.